இன்னைக்கு நம்ம வீட்டில் வாழைப்பூ வச்சு ஒரு மொறு மொறுன்னு பகோடா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு இந்த சைஸு வாழைப்பூவை எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு பேஷனில் நல்லா பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 5-6 பூண்டு பல், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து தட்டிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் சால்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதில் 1 கப்பு கடலை மாவு, 3/4 கப்பு அரிசி மாவு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டு அது தலையில் கொஞ்சம் தண்ணி அப்படியே தெளித்து விட்டு கிளறி கொடுத்துக்குங்க. இந்த பக்கம் எண்ணெயை ஹீட் பண்ணி அதை அப்படியே உளுத்து போடும்போது உதிர்ந்து விழணும். நமக்கு தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அப்புறம் மெது பகோடா மாதிரி ஆகிடும். கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறுன்னு நமக்கு கிடைக்கும். இது ஒரு ஈவினிங் டயத்தில் டீ டயத்தோடு வச்சு இதை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. எப்போதும் வடை செஞ்சு போண்டா செஞ்சு கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.